இந்த ப்ராப்ளம் பாருங்க. among the residents of a street 65% speak Tamil, 52% speak Hindi, 40% speak Malayalam, 30% speak both Tamil and Malayalam, 32% speak both Tamil and Hindi, 25% speak both Hindi and Malayalam. If 10% speak languages other than these three languages, then what is the percentage of residents who speak all three languages? ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும், 52% பேர் இந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகிறார்கள். 32% பேர் தமிழும் இந்தியும், 30% பேர் தமிழும் மலையாளமும், 25% பேர் இந்தியும் மலையாளமும், 10% பேர் இம்மூன்று மொழிகளையும் தவிர மற்ற மொழிகளை பேசுகிறார்கள் எனில், மூன்று மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு தெருவுல வந்து 65% பேர் வந்து தமிழ் பேசுறாங்க, 52% பேர் ஹிந்தி பேசுறாங்க, 40% வந்து மலையாளம் பேசுகிறாங்க. மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 157 வருது. சரிங்களா? இப்போ 32% வந்து இந்தியும் பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. 30% பேர் வந்து தமிழும் பேசுறாங்க, மலையாளமும் பேசுறாங்க. 25% பேர் வந்து இந்தியும் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 87 கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வென் டயக்ராம் போட்டு நம்ம காம்ப்ளிகேட்டடாகவும் சால்வ் பண்ணலாம். நான் வந்து இது ஈஸி மெத்தட் சொல்லி தரேன். அதே சமயத்தில் இது வந்து ப்ராப்பரான மெத்தட் தான். ஏன்னா நம்ம வென் டயக்ராம்லயும் ஒரு ஃபார்முலா போட்டு தான் நம்ம செய்வோம். அந்த ஃபார்முலா போட்டு என்ன வருமோ அதுதான் வந்து நான் டைரக்டா வந்து கான்செப்டா எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்பவே பெரிய ஷார்ட்கட்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 157 பாத்தீங்கன்னா மொத்தமாட்டு சிங்கிள் மொழியை வந்து தனித்தனியாட்டு பேசக்கூடியவங்க. இந்த 87 வந்து ரெண்டு மொழியை பேசக்கூடியவங்க. இப்போ பாருங்க 10% பேர் வந்து 3 மொழிகளை தவிர மற்ற மொழிகள் பேசுறாங்க. அதாவது 10% வந்து இந்த 3 மொழி தமிழ், ஹிந்தி, மலையாளம் இந்த 3 மொழியுமே தவிர மற்ற மொழி பேசுறாங்க. அப்போ இந்த 90% தான் பாத்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம் இந்த மூணும் பேசக்கூடியவங்க. அதாவது மொத்தமா கலந்து இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 90%. இது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த 157யும் இந்த 87 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 70 கிடைக்கும். இந்த 70 பாத்தீங்கன்னா மொத்தமா தனித்தனியா பேசக்கூடியவங்களும் சரி, அதுக்கப்புறமா ரெண்டு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களும் சரி சேர்த்து மொத்தமா இந்த 70%குள்ள வந்துருவாங்க. அப்ப இந்த 90 மைனஸ் 70 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 20% கிடைக்கும். இந்த 20% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தள்ளி 3 மொழிகளும் சேர்ந்து பேச தெரிஞ்சவங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து மொத்தமா 90% இருக்காங்க இந்த 3 மொழிகளும் பேசக்கூடியவங்க. அதுல நம்ம சிங்கிள் ஆட் வந்து பேசக்கூடியவங்க நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 157 இருக்காங்க. அதே சமயத்துல வந்து ரெண்டு மொழியாட்டு பேசக்கூடியவங்க 87% நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம மொத்தமாட்டு வந்து அதுல கொடுத்துருக்கிறபடி நம்ம எடுக்கலாம். 87 பேர் இருக்காங்க. ரெண்டே மைனஸ் பண்ணும்போது 70% வருது. இந்த 70% பாத்தீங்கன்னா என்னன்னா ஆல்ரெடி சிங்கிள் ஆட்டு பேசக்கூடியவங்களும் சரி, ரெண்டு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களும் சரி இந்த 70%க்குள்ள வந்துருவாங்க. அப்ப நமக்கு மிச்சம் ரெண்டே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20%. இந்த 20% தான் இந்த 3 மொழியிலும் பேசக்கூடியவங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்குது. நீங்க ஃபார்முலா போட்டு செஞ்சீங்கன்னா கூட இதுதான் வரும். அவ்வளவுதான்.